ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் வந்துங்க 4 வருஷம் சும்மா இருப்பா. கட்சிக்காரனை எந்த வித டென்ஷன் பட விட மாட்டான். அரசு பாத்துக்கிற எல்லாம் கட்சிக்காரன், நீ உன் கட்சியுடைய நடவடிக்கையில மட்டும் பாரு, அவ்வளவுதான். ஆனா நம்ம திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர் மாதிரி கஷ்டப்படுறவன் எவனும் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடுங்க. நீங்க 4.5 வருஷம் செஞ்சாலும் சரி, அந்த 6 மாசம் என்ன நடக்குதோ அதுதாங்க உங்களுக்கு வாக்கா வரும். ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இத 4.5 வருஷத்துக்கு பின்னால ஸ்டார்ட் பண்ணது ரைட். ஆனா அதுக்கு முன்னால இந்த கட்சிக்காரனை கஷ்டப்படுத்துனீங்க பாத்தீங்களா, உட்கார விடாம மக்களுக்கு உதவி செய்ய, மக்களை பாரு மக்களை பாரு, மக்களை பாக்குறதுக்கு தான் அரசு இருக்கு, அரசு அதிகாரிகள் இருக்காங்களே. இவன் கட்சியை மட்டும் பார்க்க சொல்லி இருந்தீங்கன்னா கட்சியை நம்ம பார்த்திருக்கலாம். டயர்டாகி போயிடுறான். தன் உடல் உழைப்பு, பொருளாதார சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாம இருக்கான். இந்த திட்டமிடல் நம்மள இடத்து ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாத்தையும் காட்டிலும் தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறது, இந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு தெரியும், பல குற்றச்சாட்டுகள் உள்ள மாவட்ட செயலாளர் என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அவங்க என்னென்ன செஞ்சா தப்பு செஞ்சாலும் லிஸ்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு எங்களை காட்டில் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கும். ஏன் இன்னும் மண்டிக்கிறீங்க? ஏன் இன்னும் தயங்குறீங்க? இவங்களை தூக்கணும்னா எதுவும் பிரளயம் வந்துருமோன்னு பயப்படுறீங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. திமுக என்ற அந்த திமுக தலைவர் அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டாருன்னா அது பொம்மை தாங்க. இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாவட்ட செயலர் அப்படி தூக்கி வச்சுட்டானா அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பொம்மை தான். ஒரு ஆணியும் எவனும் முடுக்க முடியாது.